வணக்கம். அதாவது என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்லிகிட்டே இருப்பார், நல்லா இருக்கும்போதே எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வாங்க கௌரி, ஆசைப்பட்ட இடத்துக்கெல்லாம் போயிட்டு வாங்க, ஆசைப்பட்டதெல்லாம் வாங்குங்க, ஆசைப்பட்டதெல்லாம் சாப்பிடுங்க, வயசானால் நம்மளால் அதெல்லாம் போக முடியாது, சாப்பிட முடியாது அப்படிம்பார். வயசு அப்படிங்கிறத நம்ம நம்பர் வச்சுட்டு சொல்ல முடியாது, டேட் ஆஃப் பர்த் வச்சு. நம்மளோட மனசு எப்போவுமே நம்ம மனம் சுறுசுறுன்னு தான் இருக்கும். அது என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி தான். ஏதாவது ஒன்று செய்யணும், சும்மாவே இருக்க மாட்டேன், ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டே தான் இருப்பேன். ஏன்னா நமக்கு சும்மா இருக்கும்போது அது என்னமோ டைம் வேஸ்ட் பண்ணுறோம், நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் என் மனசுக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருக்கும். 1 மணி நேரம் உட்காந்து டிவி பார்த்தியே, அந்த நேரத்தில் ஏதாவது செய்திருக்கலாம்ல நீ, மனசாட்சி அந்த மாதிரி கேட்குற மாதிரி இருக்குது. ஸோ நான் அப்போ நினைப்பேன், சரி இனிமேல் நம்ம அதிகமாக மொபைல் பார்க்க வேண்டாம், அதிகமாக டிவி பார்க்க வேண்டாம் அப்படியெல்லாம் நான் முடிவு பண்ணேன். அதாவது ஒரு சிலர்லாம் சொல்கிறாங்க, நான் மொபைலுக்கு அடிக்ட் ஆகிட்டேன். அதாவது முடியாததுங்கிறது ஒன்றுமே கிடையாதுங்க, நம்மளாக வெளியே வர்றது தான். கண்டிப்பாக முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் மொபைல் பார்ப்பேன், யூடியூப் போடும்போது பார்ப்பேன். அப்போ எப்படி பண்ணலாம் அந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருப்பேன். அதுக்காக மணிக்கணக்காக உட்காந்து அதுக்கு ரீல்ஸ் பார்க்குறது, அடுத்தவங்க வீடியோ பார்க்குறது, இதெல்லாம் அதிகமாக பண்ண மாட்டேன். ஏதாவது ஒரு டைமில் ரொம்ப முக்கியமானது, மற்றவங்களோட கோட்ஸு அவங்க கொடுக்குறாங்க பாருங்கள், அதெல்லாம் நல்லாயிருக்கும். அதாவது நமக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குற ஸ்பீச்சு, அதெல்லாம் கேட்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்போவுமே இந்த நெகட்டிவாக பேசி பழகாதீங்க, நெகட்டிவாக திங்க் பண்ணவே கூடாது. அது என்னோடய ஒப்பீனியன் இது. பாசிட்டிவாக திங்க் பண்ணி பாருங்கள், நடக்கும், முடியும் அப்படின்னு நினச்சி பார்த்தா கண்டிப்பாக முடியும். இன்றைக்கி தான் அவர் சொன்ன வார்த்தை எனக்கு அப்படியே இந்த கொஞ்ச நாளாகவே, ஒரு 3-4 மாதமாகவே நான் பார்த்திங்கன்னா சண்டே ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிடுவேன். காலையில் எழுந்திரிச்சு மடன்னு வேலையை முடிச்சுட்டு போகலாமான்னு நினைப்பேன். ஆனால் என்ன ப்ராப்ளம்னா, காலையில் எழுந்திரிச்சு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு நல்லாயிருக்கும், சாயங்காலமான பஸ் கிடைக்கிறது கஷ்டம், ரொம்ப லேட் ஆயிடுச்சுனாலும் வீட்டுக்கு வர்றது கஷ்டம். ஸோ நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, காலையில் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு வாரத்தில் ஒரு நாளைக்காவது ஏதோ ஒரு கோயில், பக்கத்தில் இருக்கிற கோயில், பஸ் ஏறி போகலாம், ரொம்ப தூரமாகவும் போகலாம், அது அவங்கவுங்க கன்வீனியன்ட்டு பொறுத்து தான் இருக்கும். போயிட்டு நம்ம ஆண்டவங்கிட்ட போயிட்டு, ஆண்டவா எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு எல்லாம் கேட்காதீங்க, நீ என்னை எப்படி வைக்கணும்னு ஆசைப்படுறியோ அப்படி வச்சுக்கோ, அவ்வளோதான் நான் நினைப்பேன். ஆண்டவங்கிட்ட வேண்டுறதெல்லாம் இப்படி தான், எனக்கு என்னோடய தொழில் நல்லா இருக்கணும், நம்மை சார்ந்தவங்க நல்லா இருக்கணும், இப்போல்லாம் அதுதான் நான் பகவான்கிட்ட கேட்டுட்ருக்கேன். இந்த ஆண்டவன் நல்லதாக பண்ணுவாருன்னு நம்பிக்கை. அதனால் பாசிட்டிவாக திங்க் பண்ணி பழகுங்க, போராடுங்க. போராடாத வாழ்க்கை நல்லாவே இருக்காது. எப்போவுமே பார்த்திங்கன்னா ரொட்டீனாக ஒரு லைஃப் போனால் நல்லா இருக்காது. ஏதாவது ஒரு நமக்கு ப்ராப்ளம் வந்தால் அதை எதிர்த்து நின்று பழகணும். அப்போ தான் நம்மளால் முடியும். சரி யாரும் என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க, நம்ம வாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு அது மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. இனிமேல் நான் வீக்லி ஒன்ஸ் கோயிலுக்கு போகணும், மொபைல் அதிகமாக பார்க்கக்கூடாது. ஆனால் இப்போ போல் இப்போ வீடியோஸ் போடுவேன், ஷார்ட்ஸ் போடுவேன், அதெல்லாம் உண்மை தான். நன்றி.